பெரிய பையன் ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து, "என்னடா மொபைல் கடை வச்சு என்னடா சம்பாதிச்சு சாதிச்சு விட்ட? உனக்கு அருமையான ஒரு யோசனை சொல்றேன்டா. நானே அத செஞ்சு தந்துர்றேன். நீ காசு மட்டும் போடு. ஒண்ண 2ஆ தந்துர்றேன்டா" அப்படின்னாப்புல. சரி ரைட்டு அருமையான யோசனையாச்சே இருக்குப்பா. நீ ஏன் ஒண்ண எனக்கு 2ஆ தர வேண்டாம். உன் ஷேர எடுத்துக்கிட்டு எனக்கு குடுப்பா. என்ன போய் நான் சும்மா வச்சிருக்க காசு தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லிட்டு. சரிடா 10 ஆட்டுக்குட்டி எனக்கு வாங்கி குடு. எழுதி வச்சுக்க. இன்னையிலேருந்து கரெக்ட்டா 12வது மாசம் அத நம்ம விக்கிறோம். கடுமையான லாபம் சம்பாரிக்கிறோம். எனக்குள்ள ஷேர நீ குடுத்தாலும் சரி, தகப்பங்கிற முறையில நீ எனக்கு குடுக்காம இருந்தாலும் சரிடா. உனக்காண்டி புள்ளைக்காண்டி நான் செஞ்சு குடுக்குறேன்டா அப்படின்னா. அடாடாடா! தங்கமா பேசுறாப்புலயே. இவன விட ஒரு தங்கமான மனுஷன நம்ம பார்க்கவே முடியாது. அப்பந்தானே. சரி ரைட்டு பார்த்துக்கலாம். பெரிய பொண்ண நம்பிறோம்டான்னு 10 ஆட்டுக்குட்டி வாங்கி குடுத்தாச்சு. இப்ப முந்தா நாள் ஃபோன் அடிச்சு மொன்ன நாயி என்ன சொல்லுது, "டேய் மகனே வாங்குன ஆட்டுக்குட்டில 2 ஆட்டுக்குட்டி சீக்குல செத்து போச்சு. மிச்சம் இருக்கிற 8 ஆட்டுக்குட்டிய நம்ம கவனமா பார்த்துக்கணும். இன்னொன்னு ஈரடி நேரமா இருக்கு. மறுபடியும் அது வந்து நம்ம ஏமாறுறதுக்குள்ள அத வித்துப்புடணும். நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், பொங்கலுக்கு 8 குட்டியும் வெட்டி காசாக்கிப்புடுவோம். மத்த முட்டா பையன் மாரி நம்ம இருந்துறக்கூடாதுடா. நம்ம காசாக்கிப்புடுவோம். நீ என்ன பண்ணு, 2 ஆள கூட்டிக்கிட்டு ஒரு கத்திய ரெடி பண்ணிக்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காப்புல. இப்ப இந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, நான் மருந்து வாங்க குடுத்த காசு எல்லாத்தையும் அது மருந்து போட்டுருச்சு. இப்ப குட்டிகளா இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு கெடக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, அவனுக்கு பொங்கலுக்கு ஒரு கோழியா எடுத்துடலான்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அப்பா உனக்கு ஒரு வேட்டி ஒண்ணு எடுத்துட்டேன். இன்னொன்னு நீ 2 ஆள் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். உனக்கு 2 ஆள் பத்தாது. 4 ஆள் கூட்டிட்டு வரேன். அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இரு. பொங்கல் அன்னைக்கு உனக்கு மருந்து, கோழி 4 ஆளோட வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன்.